பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேச போகிறோம். முக்கியமான ஒரு யங் பேரண்ட்டுக்கு தேவையான ஒரு டாபிக். என்னுடைய குழந்தை அடம் பிடிக்கிறான். நான் ஒரு நல்ல பேரண்ட்டே கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்காங்க. அவங்க சொன்னால் கேட்குறாங்க. என் குழந்தை மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? நான் ஒரு நல்ல பேரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்குற ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான் இது. ஏன் என் குழந்தை மட்டும் இப்படி இருக்கான், அடம் பிடிக்கிறான்றது. இதை தான் நம்ம இங்கிலீஷில் டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பர் டேண்ட்ரம்ன்றது பிடிவாத குணம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு நார்மல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட்டில் அவங்களுடைய லாங்குவேஜ் வெர்பலாக வார்த்தைகளாக வர்றதுக்கு முன்னாடி பாடி லெவலில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக எமோஷ்னல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு தன்னோட வார்த்தைகளை உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாததுனால அந்த உணர்வுகளை பல விதங்களில் அவங்க வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. எப்படி இந்த குழந்தைங்க இந்த டெம்பர் டேண்ட்ரம் கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, ஒன்று ரோல் மாடலிங் சொல்லுவோம். ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி சண்டை போடும்போது ஒருத்தவங்க அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது சத்தம் போட்டால் நம்ம பேச்சு எல்லோரும் கேட்பாங்களாடுது அப்படின்றதாலோ, இல்லை ஒரு கூட இருக்கிற ஒரு சிப்ளிங்ஸ் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பழகும்போது அவங்க கத்துறதை பார்த்தா அவங்க கூட இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுனாலையும், இன்னமும் இன்றைக்கி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு எல்லா காமிக்ஸ் சேனல்லேருந்து ஒரு டிவி அனிமேஷன் சேனல்லேருந்து அதில் காமிக்கிற ஒரு வயலன்ஸை குழந்தைங்க அதை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அது அந்த குழந்தைங்க திரும்ப மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரைட். இந்த டெம்பர் டேண்ட்ரம்ன்றது ஒரு லாங்குவேஜ்னு சொல்லியாச்சு. பல விதங்களில் குழந்தைங்க இந்த டெம்பர் டேண்ட்ரமை அவங்க வெளிப்படுத்துறதுக்கான காரணங்களாக இருக்கலாம். சாதாரணமாக குழந்தைக்கு ஒரு பசி வந்தாலும், இல்லை நான் டயர்டாக இருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காகவும், இல்லை நான் போர் அடிக்குது என் கூட யாரும் விளையாட வாங்க அப்படின்றத குழந்தை கூட வெளிப்படுத்தலாம். ஒரு பேரண்ட்டாக நம்ம அது மேலே கவனம் கொடுக்கல அப்படின்னும் போது எனக்கு அட்டென்ஷன் தேவைன்றதை கூட குழந்தைங்க எதிர்பார்க்கறதுக்காக இந்த டெம்பர் டேண்ட்ரம்ன்ற அடம் பிடிக்கிற குணத்தை வெளிப்படுத்தலாம். இந்த டெம்பர் டேண்ட்ரம்ன்றது ஒரு குழந்தை ஒரு வயசுலேருந்து ஒரு 13 வயசு வரைக்குமே வெளிப்படுத்தலாம். இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ரைட். எப்போ இந்த டெம்பர் டேண்ட்ரமோட விபரீதம் பார்த்திங்கன்னா, ரொம்ப மைல்டாக ஒரு சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிச்சிங்கன்னா நான் வரமாட்டேன் என்னை தூக்குங்கன்ற ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப சிவியராக எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கல அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் எங்கேயாவது ஓடிடுவேன், ஏன்னா நானே எதை பண்ணிப்பேன்ற அளவுக்கு குழந்தைங்களில் அந்த சிவியாரிட்டி வேறுபடும். எப்போ ஒரு குழந்தையோட டெம்பர் டேண்ட்ரம் தன்னையோ மற்றவங்களையோ பாதிக்குதோ அப்போ தான் அது ரொம்ப சிவியர்னு சொல்லுவோம். ரைட். இந்த டெம்பர் டேண்ட்ரமை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, குழந்தைங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு நான் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலேருந்து வெளியே வரும்போது அங்கே வெளியில் ஒரு டாய் ஷாப் கண்டிப்பாக இருக்க போது நம்மளோட குழந்தை கேட்க போகிறாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, வெளியே போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகளை மென்டலாக அந்த சுச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, அந்த டாய் ஷாப் இருந்தாலும் சரி அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டா எப்படி நீ கொஞ்சம் நேரம் அங்கே கேட்காமல் இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத முன்கூட்டியே சைக்கலாஜிக்கலாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது. நம்பர் 2, ஸ்டே காம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன தான் குழந்தை பயங்கர கோபமாகவோ கத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பேரண்ட்டாக நம்ம அந்த நேரங்களில் உடனே நம்மளும் கூட உட்காந்து நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு கூட நம்ம வாய்ஸை உயர்த்தி பேசுகிறதுனால கோவப்படுறது கரெக்டு. ஒருத்தவங்க கோவப்பட்டால் இன்னொருத்தவங்களும் கோவப்படணும் அப்படின்றத குழந்தைங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க. அந்த நேரங்களில் குழந்தைங்க எவ்வளோ அடம் பிடிச்சாலும் நம்ம ஒரே ஸ்டேட் ஆஃப் எமோஷனில் இருந்துக்கிட்டு குழந்தைங்கக்கிட்ட பேசணும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும். அந்த ஒரு 1 or 2 minutes அமைதியாக இருக்கும்போது குழந்தைங்க கோவத்தை அமைதியாகவும் வெளிப்படுத்தலான்னு கற்றுப்பாங்க. ரெண்டாவது, இந்த அமைதியாக இருக்கிற நேரங்களில் ஒரு பேரண்ட்டாக நமக்கு இது எந்த அளவுக்கு டெம்பர் டேண்ட்ரம் சிவியராக இருக்குது, இந்த டெம்பர் டேண்ட்ரமுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, இல்லை சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுடலாமா அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே பிளான் பண்ணலாம். அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது இந்த டைமில் நான் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன், எந்த டெம்பர் டேண்ட்ரம் நான் ஹேண்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில், 3வதாக குழந்தைங்கிட்ட முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னா எம்பத்தி. நிறைய பேர் நம்ம பண்ணுறதே கிடையாது. இந்த குழந்தை இப்போ டெம்பர் டேண்ட்ரமை எந்த காரணத்துக்காக வெளிப்படுத்துகிறான் அப்படின்ற நான் முன்னாடி சொன்ன பல காரணங்களில் இந்த குழந்தைக்கு என்ன காரணத்துக்காக என் குழந்தை வெளிப்படுத்துகிறான் அப்படின்றத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்களா, அதை உங்கள் இடத்துல இருந்து மட்டும் யோசிக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லாங்குவேஜில் இறங்கி நீங்கள் பேச கற்றுக்கணும். எம்பத்தின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இடத்துல இருந்து நீங்கள் அவங்களுக்கோட உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுறது. உதாரணத்துக்கு அப்பா பொம்மை வாங்கி தரலை அப்படின்னா,
என் செல்லக்குட்டிக்கு எனக்கு நல்லாவே தெரியுது, அப்பா பொம்மை வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம் இல்லையா, ஐயோ கஷ்டமாக இருக்கு, ஆனால் அப்பா அடுத்த தடவை கண்டிப்பாக நமக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, எனக்கும் தெரியுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட இடத்துல இருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க பெரும்பாலான நேரத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் உணர்வுகளை அவங்க உணர்வுகளோடு கனெக்ட் ஆகிறது அவங்க ஃபீல் பண்ண முடியும். ரைட். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீடைரக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே அவங்களோட பிரெயின் பார்த்திங்கன்னா ஹைலி டிஸ்ட்ராக்டபிள் பிரெயின். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னொரு ஈவெண்ட் நடந்தவொடனே மறந்துடுவாங்க. அதனால் எல்லா டெம்பர் டேண்ட்ரமுக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் டெம்பர் டேண்ட்ரம் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று உங்களுடைய பாடி லாங்குவேஜ், 2வது உங்களுடைய எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஒரு குழந்தைகிட்ட சொல்லும் போது அது அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை இப்போ வந்து ஒரு சாக்லேட் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐயோ நம்ம வீட்டுக்கு போன உடனே ஒரு சூப்பரான அமேசிங்கான ஒரு கிஃப்ட் அம்மா வச்சுருக்கேன், அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அங்கே பார்த்தியா ஒரு அழகான ஒரு டெட்டி பேர் அந்த கடையில் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நம்ம அடுத்த பர்த்டே நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். சரி, குழந்தைங்களுக்கு எமோஷனை வெளிப்படுத்திங்கன்னா அவங்க அதுலேயே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைங்களோட தாட்ஸை ஒரு விஷயங்கள்லேருந்து இன்னொரு விஷயங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை குழந்தை கேட்கும்போது எனக்கு புரியுது, இந்த விஷயங்கள் நீ இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக வேறு மாதிரி பண்ணலாம். உதாரணத்துக்கு, நீ அழுதுகிட்டே இருந்தனா என்னால் தூக்க முடியாது, நீ எப்போ அழுறதை நிறுத்துறியோ அப்போ நான் அந்த பிஹேவியரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய இதை நீ செஞ்சால் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஒருவேளை அந்த பிஹேவியர் குழந்தை அதை செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்னா அந்த விஷயத்துக்கு பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். நான் சொன்ன உடனே நீ அமைதியானது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ அண்ணா கேட்டவுடனே அந்த பொருளை கொடுத்தவுடனே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லோரும் கிளாப் பண்ணுறதா இருக்கட்டும், இதை கண்டிப்பாக பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆனால் குழந்தை ஸ்டில் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை கூட உட்காந்துக்கிட்டு நீ கேட்ட ஒரு பொருளை உடனே நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதையே எல்லா நேரங்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த உணர்வுகளை அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துகிற ஸ்கில்லை கொண்டு வர கற்றுக் கொடுக்கணும். ஸோ அவங்க கேட்ட உடனே எல்லா நேரங்களையும் அந்த பொருளை இம்மிடியட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் நெகோஷியேட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம், நம்ம எல்லா பொருளையும் வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் யோசிக்கலாமா அப்படின்னு ஒரு டைம் நெகோஷியேட் பண்ணுங்கள். இல்லையா, அந்த காஸ்ட்லியான பொருளை உடனே வாங்கி கொடுக்காம ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸை குழந்தைக்கு கொடுங்க. உதாரணத்துக்கு, நீ பெரிய டெட்டி பேர் வாங்கின இல்லையா, அது உன்னுடைய பர்த்டேக்கு நான் வாங்கி தரேன், இன்றைக்கி நம்ம இந்த வீக்கெண்ட் டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆனதுன்னா இந்த குட்டி டெட்டி பேர் இப்போ நான் வாங்கி தரேன், அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசி பாருங்கள். ஸோ உங்களுடைய பொருளோட டைமுக்காக நெகோஷியேட் பண்ணுங்கள், இல்லை அந்த பொருளோட மதிப்புக்காக நெகோஷியேட் பண்ணுங்கள். அது ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் பண்ணிட்டேன் சார், ஆனால் ஸ்டில் என்னோடய குழந்தை அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெர்பலாக அவங்க குழந்தைகிட்ட நீ இதெல்லாம் பண்ணுறது எனக்கு அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன், நான் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி பார்த்துட்டு நீ கேட்க மாட்டேற அப்படின்னா, குழந்தை உங்களை அடிக்க வராங்க அப்படின்னா எப்பயுமே அதை பர்மிட் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கலாக குழந்தைய நீங்களும் அடிக்கக்கூடாது, குழந்தைய உங்களை ஹார்ம் பண்ணக்கூடாது. குழந்தையோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து அம்மா அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ கோவமாக இருக்குன்னு தெரியுது, கொஞ்சம் நேரத்தில் நம்ம உட்காந்து மறுபடியும் பேசலாம், இப்போ அம்மா கையை விடும்போது கண்டிப்பாக நீ அடிக்கக்கூடாது அப்படின்றத நெகோசியேஷனுக்கு வாங்க. அப்போ அந்த குழந்தை அமைதியாக இருக்கானா விட்டுருங்க. அதையும் மீறி அவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க அடம் பிடிக்கிறது ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் அவுட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாரோட வீட்லேயும் ஒரு பர்டிகுலரான ஒரு ரூம், அந்த ரூமில் எந்த பொருளுமே இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க அந்த ரூமில் முடிஞ்சால் பிரைட்டாக லைட் போட்டுட்டு ஒரே ஒரு சேர் மட்டும் வச்சிடணும். ஆனால் கண்டிப்பாக டைம் அவுட் ரூம் நீங்கள் பண்ண போகிறீங்க, குழந்தைக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகிட்ட நீ இந்த விஷயத்தை சொல்லி வார்னிங் கொடுத்தோ அதுக்கப்புறம் அடிக்க முயற்சி பண்ணி நீன்னு அடிச்சிட்டதுனால நம்ம டைம் அவுட் ரூமுக்கு கொடுக்க போகிறோம், இல்லை பனிஷ்மெண்ட் ரூம், ஏதோ ஒரு நேம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைய அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த தவறான ஒரு பிஹேவியர் மட்டும் மெயினாக சொல்லிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போய் குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு குழந்தைகிட்ட சிம்பிளாக பேசி அந்த ரூம் உள்ள வச்சு அவங்கள லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு அவங்க என்ஜாய் பண்ணாமல் போர் அடிக்கிற மாதிரி அந்த நேரங்களில் அவங்க நான் ஏன்னா தப்பு பண்ணேன் அப்படின்றத திங்க் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குற ஒரு ஸ்பேஸாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த ரூம்லேருந்து அவங்க வெளியே வரும்போது மேற்கொண்டு அவங்க அடம் பிடிக்கக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். அதை முன்கூட்டியே சொல்லிடணும்.
ஒரு பேரண்ட்டாக இது கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தையோட எமோஷனை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்குற ஒரு டைமாக இதை நினைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆகுதுன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு டைம் அவுட் ரூம் உள்ளார நம்ம வைக்கக்கூடாது, அது பர்மிட் பண்ணக்கூடாது. ரொம்ப சேஃபான ஒரு இடமா இருக்கணும். ஒன்ஸ் அந்த 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அந்த ரூமை ஓப்பன் பண்ணும்போது குழந்தை அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைய தூக்கி அந்த குழந்தைய கொஞ்சணும். நீங்களும் சொல்லணும், அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, ஒன்று டைம் அவுட் ரூம் உள்ள போடும்போது எனக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இதுதானே ரூல்ஸு, யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ்மெண்ட் டைம் அவுட் ரூம் உள்ள போடணும்னு. ஸோ குழந்தைக்கு தெரியும் எல்லாருக்குமே தப்பு பண்ணால் இது டைம் அவுட் ரூம் உள்ள போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை. ரைட், இது நிறைய குழந்தைங்களுக்கு, இன்னமும் சொல்லப்போனால் வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் இதெல்லாம் ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லாவே டைம் அவுட் ரூம் ஒர்க் அவுட் ஆகும். சிப்ளிங்ஸ் இருந்தாங்களா அவங்களுக்கும் இதே மாதிரி டைம் அவுட் ரூமை வச்சு நீங்கள் பனிஷ்மெண்ட்டாக அதை நீங்கள் கொடுக்கலாம். ஃபிசிக்கலாக பனிஷ் பண்ணுறது எந்த விதத்துலேயும் குழந்தைங்களுக்கு நம்ம யாராவது தப்பு பண்ணால் ஃபிசிக்கலாக அடிக்கிறதுன்றது கரெக்டுன்ற மாதிரி அவங்களும் லேர்ன் பண்ணுவாங்க. கடைசியாக, இல்லை சார் சில சமயங்களில் ரொம்ப சிவியராகிடுச்சு, என் குழந்தை வெளியே போன இடத்துல பப்ளிக் பிளேஸில் ரொம்ப அடம் பிடிச்சிட்டான், எல்லோரும் பார்த்துட்டாங்க, என்னால் வேறு வழி சரியாமல் நான் அவனுக்கு கேட்டதை வாங்கி கொடுத்துட்டேன், இது ரொம்ப சிவியராக இருந்தது, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு எஸ் சொல்லிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. எல்லா நேரங்களையும் ஹேண்டில் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஹேப்பன்ஸ். ஸோ நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தை ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது, அன்றைக்கி நைட்டு தூங்க வைக்கும் போது அதே சுச்சுவேஷனை திரும்ப ரீதிங்க் பண்ணுங்கள். அந்த குழந்தை கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தது இல்லையா, இங்கே நீ இப்படி பண்ணதுக்கு பதிலாக வேறு எப்படி பண்ணியிருக்கலாம், அடம் பிடிச்சப்போ அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குழந்தை கூட ஹாப்பியாக இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணதோடு நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை கூட இதையே நம்ம இப்போ மறுபடியும் ஒரு ரோல் ப்ளே பண்ணி பார்க்கலாமா, இப்போ நீ தான் அம்மா நான் தான் பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அன்னைக்கு அந்த சினாரியாவே திரும்ப நடத்தி அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்க அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலான்ற ஒரு விஷயத்தை ரோல் ப்ளே பண்ணுங்கள். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட்டாக குழந்தைகிட்ட நல்லா புரிஞ்சுக்கங்க, குழந்தைகிட்ட நீங்கள் பேசும்போது காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னுடைய இந்த ஒரே ஒரு பிஹேவியர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்காதது உன்னோட பிஹேவியர் தான், ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும். அதனால் குழந்தைங்க அம்மா என்ன வெறுக்கலை, என்னோட இந்த ஒரே ஒரு பிஹேவியர் தான் வெறுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாடிஃபை பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. தேங்க்யூ.